வெல்கம் பேக் கைஸ். ஸோ ஒரு லாங் டே கேப்புக்கு அப்புறம் திரும்ப கிளாஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ஆஃப்லைனில் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போனதுனால ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி இதுக்காக. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது 26 தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்னது போஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபில் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 அப்படிங்கிற மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபில் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் 100+ போஸ்டிங் அப்படிங்கிறது ஃபில் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 26 அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது சரியான வழியில் போயிடணும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி டாப்பிக்கோட ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம வந்து இனி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் எப்படி பிளான் பண்ணிப்போம் அப்படின்னாக்கா ஒரு 3 விதமான கிளாஸ், அதாவது 3 பார்ட்ஸாக வந்து இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எஸ்சிஆர்டியை பேஸ் பண்ணி கிளாஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கிளாஸ் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு 2 வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியை பேஸ் பண்ண ஒரு கிளாஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்சிஆர்டிலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் சில நான் பார்க்குறப்பயுமே வந்து என்சிஆர்டியில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தா நோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதையும் என்ன பண்ணலன்னா ஒரு கிளாஸாக பார்த்துலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பேஸ் பண்ண ஒரு பிஒய்க்யூ டிஸ்கஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 6th 9th 11th ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் கவர் ஆகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th எத்திக்ஸ் புக்லையும் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது கவர் ஆகுது. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்சிஆர்டியை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிஒய்க்கில் சில டைம் கேட்டிருந்த சில டேட்டாஸையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ 2வது கிளாஸ் அப்படிங்கிறது என்சிஆர்டியை ஃபுல்லாக பேஸ் பண்ணி பார்க்கலாம். 3வது கிளாஸ் அப்படிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட லாஸ்ட் 5 years. ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டிஸ்கஸ் அப்படிங்கிறத போயிடலாம். சரிங்களா. ஸோ கிளாஸ்க்குள்ள டேரெக்டாக போயிடலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா. ஸோ ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள போயிடலாமா. ஓகே. உலக நாகரிகங்கள் மற்றும் காலகட்டங்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த நாகரிகம்னா என்னன்னு சொல்றாங்க, அதாவது சிவிலைசேஷன் சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ஓகேங்களா. இந்த சிவிக்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை அதாவது பண்டைய லத்தீன் வார்த்தைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்ததா சொல்றாங்க. இதோட பொருள் வந்து நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை 6வது புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பாக்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ சிவிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை. ஸோ அதோட பொருள் வந்து நகரம். ஸோ அதனால தான் சொல்றாங்க சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உலக நாகரிகங்கள் அப்படிங்கிறது சில முக்கியமான நாகரிகங்களை சொல்றாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கோ அதே மாதிரி உலகளாவிய சில நாகரிகங்களை சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் 6th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்றது மெசபடோமியா நாகரிகம்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஒன்று அதாவது இந்த டைம் லைன் வரிசையில் சொல்றாங்க சிந்து சமவெளி. 3வது வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். அண்ட் 4வது வந்து பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம்னு சொல்றாங்க. ஸோ மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது 3500 2000 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பிசிஇ அப்படிங்கிறது பிஃபோர் காமன் எரா. ஓகேங்களா. ஸோ அதான் அந்த பிசிஇ அதாவது பொது ஆண்டுக்கு முன். ஓகேங்களா. பொது ஆண்டிற்கு முன். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிமு கிபின்னு நம்ம சொல்லிட்டு இருந்திருப்போம். ஸோ இது வந்து இந்த வார்த்தை இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து பொது ஆண்டிற்கு முன் அப்படி இல்லைனா பொது ஆண்டிற்கு பின் அதை மாதிரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா. ஸோ இந்த பிசிஇனா பிஃபோர் காமன் எரா. ஸோ இந்த மெசபடோமியா நாகரிகத்தை சொல்கிறாங்க. ஓகே. இந்த மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது யூப்ரடிஸ் மற்றும் டைகிரிஸ் இந்த 2 நதியோட நதிக்கரையில் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா இந்த மெசபடோமியா நாகரிகம் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பகுதியிலான ஈரான், ஈராக், சிரியா மற்றும் துருக்கி இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா. ஸோ 3300 1900 வரைக்கும் பிசிஇ அதாவது பிஃபோர் காமன் எராவில். ஓகேங்களா. ஸோ இந்த சிந்து சமவெளி அப்படிங்கிறது பேர்லேயே இருக்கு. சிந்து நதிக்கரை அங்கே தான் இந்த நாகரிகம் அப்படி தோன்றுச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இது உள்ளடக்கி இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து 3வது பார்க்க போகிறது எகிப்து நாகரிகம் 3100 1100 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பிசிஇ அந்த டைமில் இருக்கு. ஸோ இந்த நாகரிகம் அப்படிங்கிறது நைல் நதி நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா. அண்ட் 4வது பார்க்க போகிறது சீனா நாகரிகம் 1700 1122 வரைக்கும் பிசிஇ. அண்ட் அதாவது ஹுவாங்கோ அப்படி இல்லைனா மஞ்சள் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மஞ்சள் ஆற்று நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சைனாவில் இருக்குது. ஸோ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இந்தியாவை பேஸ் பண்ணி நம்ம இதான் நீ பார்க்க போகிறோம். பட் ஆனால் இதே டைமில் இண்டஸ் வேலியோட சமகாலங்களில் இந்த 4 நாகரிகங்களும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பேசிக்காக வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் ஏதாவது ஸ்கூல் புக்கில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மெசபடோமியா நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமேரியர்கள் அப்படிங்கிறக்கூடிய சில பேரை சொல்லியிருக்காங்க. சுமேரியர்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாபிலோனியர்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்களையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸில் கிடையாது. பட் இருந்தாலும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த சுமேரியர்கள் கொஞ்சம் முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னா முதல் எழுத்து வடிவம் அதாவது ஃபர்ஸ்ட் எழுத்து வடிவம் அதை உருவாக்குறது இந்த சுமேரியர்கள் தான். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எழுத்து முறைன்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் எழுத்து முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்களோட எழுத்து முறை
ஸோ அந்த முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்குனது அவங்க தான். அதாவது எப்படி இருக்குன்னா முக்கோண வடிவிலான எழுத்து முறை அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த சுமேரியர்கள் அப்படிங்கிறவங்க முக்கியம். அண்ட் சிந்து நதிக்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 11th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவு அப்படிங்கிற மாதிரி இந்த 2 டேட்டா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.3 அப்படிங்கிறத நம்புற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ 11th புக்கில் 1.5 மில்லியன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து நாகரிகம் அப்படிங்கிற நைல் நதி நதிக்கரையில் இருக்குது. ஹெரடோட்டஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நைல் நதியின் நன்கொடை. ஓகேங்களா? ஸோ அந்த நைல் நதியோட நன்கொடை தான் எகிப்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கூல் புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ எகிப்து நாகரிகம் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எது முக்கியமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து நாகரிகம் இந்த நைல் நதி அப்படிங்கிறது விக்டோரியா நீர்வீழ்ச்சியில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? விக்டோரியா நீர்வீழ்ச்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது. ஸோ ரொம்ப முக்கியமான நதி. ஓகேங்களா? ஸோ நைல் நதி அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாங்கோன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் ஆறு. இந்த மஞ்சள் ஆறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீனாவின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவின் துயரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மஞ்சள் ஆறு. ஓகேங்களா? ஸோ நான் கீழே ஒரு மேப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த ரீஜன் தான் வந்து நம்ம பார்க்க போகிற இந்த இண்டஸ் வேலி ரீஜன் சொல்லக்கூடிய இந்த சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹுவாங்கோன்னு சொல்ல. ஓகேங்களா? அந்த மேலே மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த ஹுவாங்கோ ரீஜனில் இருக்கக்கூடிய சைனா நாகரிகம். அடுத்து பாருங்க மெசபட்டோமிய நாகரிகம். இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த நாகரிகம் அதாவது ஃபர்ஸ்ட் தோன்றுன இந்த நாகரிகம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நைல் நதி நாகரிகம். ஸோ இண்டஸ் வேலி நம்ம பார்த்த மாதிரி ஆர்டரில் 2வது. ஸோ இவங்க 4வது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஜியாகிரபிக்கல் ரிலேட்டடாக பார்க்குறப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் மெசபட்டோமியாவும் தொடர்பில் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கிலோமீட்டர் அப்படிங்கிறதுமே பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த சி வழியாக இவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு அப்படி தான் நைல் நதியும் என்ன பண்ணியிருக்காங்க நைல் நதி வழியா அந்த எகிப்து கூடயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் அப்படி கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மேப்பில் பார்த்தாவே தெரியுது. ஸோ மெசபட்டோமியா கூட அதிகமான தொடர்பு, அதாவது வணிகமாக இருக்கலாம், இல்லைனா வந்து போக்குவரத்து, இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க அந்த கடல் வழியாகவும் தரை வழியாகவும் தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்த பேஜ் போலாமா? ஸோ இது வந்து பேசிக்கான விஷயங்கள் தான், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்களை இங்கே பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது போலாமா? ஸோ அடுத்து சிந்து சமவெளி காலகட்டம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிறது தான் சிந்து சமவெளி நாகரிகம். இது இந்தியாவில் இருக்கிறது நம்ம பார்த்தாச்சு. இது என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா சிந்து சமவெளியோட காலகட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக அதாவது பொது ஆண்டிற்கு முன்பு, அதாவது பிசினா பிஃபோர் காமன் எரா 3300லேருந்து 1900 வரைக்கும் இருந்திருக்கதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காலம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் எதை மாதிரியான பொருட்களை பயன்படுத்தினாங்களோ அதை பொறுத்து அந்த காலத்தை சொல்கிறாங்க. அதாவது கற்களை பயன்படுத்தினா கற்காலம், அதாவது கற்களை பயன்படுத்தினா கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செம்பு பயன்படுத்தியிருந்தா செம்பு காலம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்கலத்தை பயன்படுத்தியிருக்கிறதுனால வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்குறது வெண்கல காலம், அதாவது வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தின காலம். ஓகேங்களா? ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிறது ஹரப்பா. அதாவது வந்து பொதுவான டீட்டெயில்ஸ் இதெல்லாம். சரிங்களா? ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் வந்து ஹரப்பா நகரம். ஸோ அதனால் அதை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா, அதனால் வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு நகர நாகரிகம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு டவுன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை இந்த சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் மிக முக்கியமான நபர். ஓகேங்களா? ஸோ நம்ம பின்னாடி இவரை பற்றி பார்ப்போம். இவர் வந்து 1924 ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டராக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோட முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட அந்த டைம் அப்படிங்கிறது பிசிஇ 3250லேருந்து கிட்டத்தட்ட 2750 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த முறையை பயன்படுத்தி இந்த காலத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா டென்ட்ரோ முறை, அப்படி இல்லைனா மர உள்வெட்டு முறை அப்படிங்கிற மூலமா கண்டுபிடிச்சிருக்காரு. நான் சொன்ன மாதிரி இது வந்து 1920 காலகட்டங்களில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா C14 சொல்லக்கூடிய கார்பன் கதிரியக்க காலக்கணிப்பு முறை. ஓகேங்களா? கார்பன் கதிரியக்க கால கணிப்பு முறை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் பயன்படுத்தணும். அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் 3300லேருந்து 1900 வரைக்கும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். இதை கண்டுபிடிச்சது யாருன்னா WF லிவி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா?
லிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ பட் ஆனால் 1920 வந்து பார்த்தீங்கன்னா இவர் எதை மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா டென்ட்ரோ முறைன்னு சொல்லக்கூடிய மர உள்வெட்டு முறை. அதாவது பொதுவாக ஒரு மரத்தோட வயசு எப்படி சொல்லுவாங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த ரிங்ஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த முறையை பயன்படுத்தி இவர் வந்து ஒரு 3250 2750 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிந்து நாகரிகத்தை, அதாவது இந்த சர் ஜான் மார்ஷல் சிந்து நாகரிகத்தை திராவிட நாகரிகத்தோட என்ன பண்ணிருப்பாரு, ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் சொன்னேன் ரொம்ப முக்கியமான நபர் அவர். ஓகேங்களா? ஸோ திராவிட நாகரிகத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகள்னு சில விஷயங்களை சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 4 பகுதிகளை எல்லையா சொல்றாங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு சொல்லக்கூடிய 4 திசைகளிலும் எல்லைகளா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வடக்கு திசையில ஷார்டுகை, தெற்குல தைமாபாத், கிழக்குல ஆலம்கிர்பூர், மேற்குல சுட்கோ ஜென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பகுதிகளையும் எல்லைகளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வடக்கு ஷார்டுகை அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு அந்த சுட்கோ ஜென்டர்னு சொல்லக்கூடிய பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு. நடுவில் சொல்லக்கூடிய இந்த 2 பகுதிகள் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாக்குள்ள இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 பகுதிகள் மட்டும் தான் இப்போ இந்தியாக்குள்ள இருக்கு. ஸோ அந்த மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம். வடக்குல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டுகை வடக்கு. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் மேற்கு பக்கம், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் அண்ட் தெற்கு. இதற்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடம் தான். ஸோ அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வடக்கு ஹை அந்த வைகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கு வைகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஹைட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஷார்ட் ஹை ஹைட்டில் இருக்குது, வடக்கு பக்கத்தில் ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தெற்கு தைமாபாத் ஓகேங்களா? ஸோ கிழக்கு வந்து ஆலம்கிர்பூர், இது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது. அண்ட் இந்த மாநிலங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ மேற்கு வந்து சுட்கோ ஜென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட மேற்கு பகுதியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து முக்கியமான ஏரியா. சரிங்களா? ஸோ அடுத்த பேசிக் போகலாமா? ஸோ அடுத்து வளர்ச்சி நிலைகள். அதாவது ஒரு நாகரிகத்தோட வளர்ச்சியை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த நாகரிகம் தோன்ற ஆரம்பிச்சதுலேருந்து என்ன இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த நாகரிகம் வளர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் லயத்தில் அந்த நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப உச்சபட்ச ஒரு நிலையில் இருந்து, அதாவது இந்த மக்கள் பண்பாட்டின் அடிப்படையிலையும் அந்த கலைப்பொருட்கள் அடிப்படையிலையும் அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தின் அடிப்படையிலும் ரொம்ப ஒரு உச்ச நிலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டயத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன்ஃபால் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 விதமாக சொல்கிறாங்க. அதாவது அந்த தொடக்க காலம், அதாவது ஆரம்ப நிலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முதிர்வு நிலை, அதாவது ஒரு பீக் லெவலில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு அண்ட் பிந்தைய நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை 3 விதமாக பிரிக்கிறாங்க. அந்த பிஃபோர் காமன் ஏராவில் 3000 அண்ட் 2600 வரைக்கும். சில புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3300 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆனால் 3000 அப்படிங்கிறது தான் நிறைய டேட்டாஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3000 2600 வரைக்கும் உள்ள காலகட்டம் வந்து அந்த இயர்லியன் ஹரப்பான்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கால நிலையை சொல்கிறாங்க. அடுத்து முதிர்வு நிலை, அதாவது 2600 1900. ஸோ இந்த என்ன பண்ணுறாங்கன்னா 2600 1900 வரைக்கும் ஸோ வந்து முதிர்வு நிலை, அதாவது பீக் டைமில் இருந்திருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா லோத்தல் நகரத்தில் கிடைக்கக்கூடிய சில ஆய்வுகள் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு முதிர்வு நிலையில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லோத்தலுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சமாக வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த 1900 1700 வரைக்கும், அதாவது ஒரு முடிவு அப்படிலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் அதை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3மே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்லேயே பேர்லையோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து முக்கியமான வரலாற்று நிலைகள் அதை ஸ்கூலில் புக்கில் கொடுத்துருக்கதை அப்படி என்ன பண்ணியிருக்கேன்னா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1826 சார்லஸ் மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல ஹரப்பாக்கு வராரு. இப்போ முதல்ல ஹரப்பாக்கு வருவதற்கு அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேஷன். அதே மாதிரி ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை பற்றி தன்னுடைய புத்தகத்தில், ஓகேங்களா, புத்தகத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த நாகரம் பற்றி அப்படி வந்து இந்த இடிபாடுகளை பற்றி என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருப்பாரு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1831 அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வராரு. இவர் எங்கே வர்றாருன்னா அம்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வருகை தரார். ஓகேங்களா? ஸோ வருஷம் ரொம்ப முக்கியம், அந்த நபரும் ரொம்ப முக்கியம். அடுத்து 1853 56 மற்றும் 75 இந்த 3 வருஷங்களில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பார்வையிறாரு. ரொம்ப முக்கியமான நபர். ஓகேங்களா? ஸோ ஏன் முக்கியம் அப்படின்னாக்கா ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம், அதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 1861 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் தான் அதோட ஃபர்ஸ்ட் டைரக்டர். இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டா அது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏஎஸ்ஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நியூ டெல்லியில் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இதாவது பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 1853, 56, 75ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1856ல ஆக்சுவலாக வந்து இது 1853, பட் ஆனால் புக்கில் வந்து டேட்டாஸ் மாறி இருக்கு. ஸோ லாகூர்லேருந்து முல்தான் அப்படி இல்லைன்னா கராச்சின்னு சொல்கிறாங்க. கராச்சிக்கு இடையான ரயில் பாதைகள் அமைக்கும் போது தான் இந்த சுட்ட செங்கற்கள் அப்படிங்கிறத பயன்படுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ரயில்வே ட்ராக் பார்த்தோம்னா அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ ரயில்வே ட்ராக் இருக்கிறப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செங்கல் அந்த கருங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்ல கீழே போட்டிருப்பாங்க இல்லையா. இதை மாதிரியான கீழே போடுறதுக்கு கல் தேவைப்பட்டதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த செங்கற்களை பயன்படுத்தியிருக்கதா சொல்றாங்க. ஸோ அப்படிதான் நிறைய செங்கற்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அங்கேருந்து எடுத்துட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. அதன் அடுத்து 1920 காலகட்டங்களில் யார் வந்திருக்காரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் தான் முக்கியமான நபர் நான் சொன்னேன். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா 1920ல இந்த அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற என்ன பண்றாரு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஓகேங்களா. அடுத்து 1924ல முறையான அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா. அண்ட் அடுத்து 1940ல ஆர்இஎம் வீலர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர் மார்டிமர் வீலர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவர் வந்து ஆட்சி பண்றாரு. ஓகேங்களா. ஸோ இவர் ரொம்ப முக்கியமான ஆறு. ஏன் அப்படின்னா இது ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதே இவர் தான். ஓகேங்களா. ஸோ இவர் உறுதிப்பட சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்த பேஜ் போலாமா. ஓகே, முக்கிய நகரங்களின் விவரங்கள். ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸவேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்புடைய நகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2000 இடங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமான நகரங்கள் 6ன்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ அது கூட மிக முக்கியமான தொல்பொருள் சின்னங்கள் அப்படின்னாக்கா அடையாளங்கள் கண்டுபிடிச்ச சில இடங்களை பார்க்க போகிறோம். அதாவது 2000 சைட்ஸ் அப்படிங்கிறது இது கூட தொடர்புடையது. ஆனால் அதில் மிக முக்கியமானது ஒரு 6. ஓகேங்களா. ஸோ அந்த 6ஐயும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான கண்டுபிடிச்ச சில இடங்களையும் நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ போலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹரப்பா. நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ மிக முக்கியமான ஒன்று. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் அப்படின்னா அது வந்து ஹரப்பா. சரிங்களா. ஸோ இதை கண்டுபிடிச்சது இல்லைனா ஆராய்ச்சி ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாராம் சகனி. ஸோ இது வந்து முக்கியமான ஏரியா அது. ஸோ இந்த ஹரப்பா நகரம், தயாராம் சகனி, எந்த வருஷம் 1921, இந்த 3 ஏரியாவுமே அப்படியே கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா. ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ மேற்கு பஞ்சாப்ல அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. ஓகேங்களா. மாண்டகோமாரி மாவட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் முக்கியம். எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா மாண்டகோமாரி மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ராவி நதிக்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா ராவி மற்றும் சட்லஜ் நதி இடையில இருக்குன்னு சொல்கிறாங்க. சட்லஜ் நதிகளோட இடையில இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இதோட சிறப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல் புக்ல கொடுக்கல, பட் பிஒய்க்யூல கேட்டதை வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஹரப்பா வந்து ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்வே சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோட கேட்வே சிட்டின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பணியாளர் குடியிருப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ புதையுண்ட நகரம் அப்படின்னாலும் ஹரப்பா தான். அண்ட் அதே மாதிரி கேட்வே சிட்டின்னு சொன்னாலும் ஹரப்பா தான். அண்ட் பணியாளர் குடியிருப்புன்னு அழைக்கக்கூடியது என்னது ஹரப்பா தான் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து மொஹஞ்சதரோ. ஸோ மொஹஞ்சதரோக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மொஹஞ்சதரோட ஆராய்ச்சியாளர் ஆர்டி பானர்ஜி 1922. இந்த 3 டேட்டாவுமே, அதாவது மொஹஞ்சதரோ அதை கண்டுபிடிச்சது ஆர்டி பானர்ஜி, அண்ட் அது பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா 1922. இந்த 3 டேட்டாவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லர்கானா மாவட்டம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாண்டகோமாரி மாவட்டம் அண்ட் லர்கானா மாவட்டம் அப்படியே உங்களை மேட்ச் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த நகரம் எங்கே இருக்கு அப்படின்னா சிந்து நதிக்கரையில். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது ராவி நதிக்கரையிலையும், மொஹஞ்சதரோ அப்படிங்கிறது சிந்து. ஓகேங்களா. சிந்துவோட அதோட அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அண்ட் பெரிய நகரம். இது வந்து ஒரு பெரிய நகரம். அதாவது ஹரப்பாவை கம்பேர் பண்ணுறப்போ மொஹஞ்சதரோ அப்படிங்கிறது ஒரு பெரிய நகரம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இடுகாட்டு மேடு. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா இறந்தோர் மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்தோர் மேடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இறந்தோர் மேடுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு உயர்ந்த மேடை மாதிரி இருக்கக்கூடிய, உயர்ந்த மேடை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அதாவது இப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து இந்த பில்டிங்ஸ் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது எவ்வளவுன்னு சொல்றாங்க அப்படின்னா 70 அடி உயரம் உள்ள மண் மேடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்கூலுக்குள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா. 70 அடி உயரம் உள்ள ஒரு மண் மேட்டில் கட்டிருக்கதா சொல்கிறாங்க. இறந்தோர் மேடு அப்படின்னா இடுகாட்டு மேடு அப்படின்னு கூட அழைக்கப்படக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஹெக்டேர் அப்படிங்கக்கூடிய பரப்பளவு நான் சொன்னேன், மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த நகரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிட்டாடல் அப்படின்னக்கூடிய மேல் நகரம் அப்படின்னும், லோயர் டவுன் அதாவது கீழ் நகரம் அப்படின்னு கூட என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது அதாவது ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டில் இருக்குது, அதே டயத்தில் இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிட்டாடல்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஓகேங்களா.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டவுன் சொல்லக்கூடிய கீழ் நகரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மேல் நகரம் உயர்ந்த மேடை கட்டிட கட்டமைப்பு நிலைகள் கட்டிடம் 9 அடுக்கு மண் அடுக்கு. ஸோ இது வந்து ஒரு டைம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 9 மண் அடுக்குகளை கொண்டது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அண்ட் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணால் மண் வந்து பார்த்தீங்கன்னா லேயர்லாம் ஆட் ஆகிட்டே வரும் இல்லையா, அப்படி 9 விதமான மண் அடுக்குகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 9 வந்து ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நகரம் 2 அமைப்பாக இருக்குது. ஒன்று சிட்டாடல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லோயர் டவுன் சொல்லிட்டு 2ஆக சொல்கிறாங்க. சிட்டாடல் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்ந்த நகரம், அதாவது உயர்ந்த மேடை மீது இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் கீழ் நகரம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாழ்வான இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக உள்ள இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம அப்படியே இங்கே பேசிக்காக பார்த்துட்டு உள்ள நம்ம டெப்த்தாக பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து பார்க்க போகிறது லோத்தல். ஸோ 3வது இடம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து அந்த 2 இடங்களே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்குள்ள இல்லை. ஓகேங்களா. ஸோ பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இப்போ 3வது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ லோத்தல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லோத்தல் வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஆர் ராவ். ஓகேங்களா. எந்த வருஷம் அப்படின்னா 1957 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இது நான் சொன்ன மாதிரி இந்த 3மே வந்து இம்பார்ட்டண்டான ஏரியாஸ். ஓகேங்களா. அடுத்து இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவோட சபர்மதி ஆற்றங்கரையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சபர்மதி ஆற்றங்கரையில் பொகாவா ஆறு அதோட இணைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து பொகாவா அப்படிங்கிற அந்த ஆற்று கூட வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிறப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ கப்பல் கட்டும் தளம், அதாவது செயற்கை செங்கல் துறைமுகம், அதுக்கு வந்து புகழ் போனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல்னு சொல்கிறாங்க. அடுத்து துறைமுக நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளியின் மான்செஸ்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் இது. ஓகேங்களா. ஸோ சிந்து சமவெளியோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்தி மொழியில் லோத் அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா. குஜராத்தி மொழியில் லோத் அப்படின்னா இறந்த அப்படிங்கிற பொருள் சொல்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி அழிவு காலம் அப்படிங்கிறது இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பீரியட் அப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு பீக் எடுத்து திரும்ப டவுன் ஆச்சு இல்லையா. ஸோ இந்த லோத்தல் தான் பீக்கில் இருந்த டைம். ஸோ இந்த லோத்தலுக்கு அப்புறம் தான் அழிவு காலம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆற்றங்கரை அப்படின்னா சட்லஜ் நதி அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த லோத்தலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தத்திலான, ஓகேங்களா. ஸோ தந்தம் இருக்கு இல்லையா, யானை தந்தம். ஸோ அந்த தந்தத்திலான ஒரு அளவுகோல், அதாவது ஒரு ஸ்கேல் மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஸ்கேல் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 1704 மில்லிமீட்டர் சொல்லக்கூடிய ஒரு தந்தத்திலான அளவுகோல் இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. ஓகேங்களா. ஸோ இது லோத்தல் கூட சம்மந்தப்பட்டது. அண்ட் அடுத்து இந்த கப்பல் கட்டும் துறைமுகம் இல்லையா, இது உலகத்திலேயே மனிதனால் கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் செயற்கை துறைமுகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த துறைமுகம் வழியாக தான் எகிப்து கூடயும் மெசபடோமியா கூடயும் அவங்க வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து 4வது பார்க்க போகிறது காளிபங்கன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஹக்கார் நதிக்கரை, அதாவது ஹக்காரோட தென்கரையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென்கரையில், ஹக்கார் நதியோட தென்கரையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா 1959 பிபி லால் ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. காளிபங்கன் 1959 பிபி லால் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஹக்கார் நதிக்கரையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் உழுத வயல்கள், வேளாண்மைக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக நெருப்பு குண்டங்கள், அதாவது நம்ம யாகம் இல்லையா நெருப்பு குண்டங்கள், அதை மாதிரியும் சிலது கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. குண்டங்களும் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது பனவாலின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1974 ராஜஸ்தான் பகுதிக்கு அருகில். ஸோ இது வந்து ராஜஸ்தான் கிடையாது. ஸோ இது ஹரியானாவில், ஓகேங்களா. ஸோ இந்த ஹரியானா 1974 ஹரியானா பகுதியில் இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சது யார், அகழ்வாராய்ச்சி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிஸ்த். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இதெல்லாம். நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த இடம், அந்த ஆராய்ச்சி பண்ண வருஷம், பட் யார் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டெரகோட்டா கலப்பை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கலப்பை கிடச்சிருக்கு அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அடுத்து 6வது வந்து பார்த்தீங்கன்னா டோலவீரான்னு சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா. ஸோ 1967 யார் ஆய்வாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோஷி மற்றும் ஆர்எஸ் பிஸ்த். இந்த ஆர்எஸ் பிஸ்த் நம்ம முன்னே பார்த்தோம் ஒரு டைம் பனவாலியில். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கபீர்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா. கபீர்னு சொல்லக்கூடிய குஜராத்தில் கபீரில் வந்து கபீர்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே பார்த்தீங்கன்னா முன்னோக்கிய நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த முன்னோக்கிய நீர் மேலாண்மைக்கான ஆதாரம் வந்து எங்கே இருக்குது, டோலவீரால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கோட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சுரக்கோட்டடா அப்படி இல்லைனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா சுர்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க.
சுர்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே மேட்ச்சில் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இடத்த கொடுத்துட்டு அந்த இடம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னாக்கா எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து ராக்கி ஹர்கி, அதாவது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம்னு சொல்கிறாங்க. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் எங்கே காணப்படுது அப்படின்னா ராக்கி ஹர்கியை வச்சு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் எல்லாம். அடுத்து வந்து சங்குதாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா வந்து சாகுந்தரோ. ஸோ இங்கிலீஷ் பேரை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ சில சேஞ்சஸ் வருது ஓகேங்களா. ஸோ சாங்குதாரோன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா வந்து சாகுந்தரோ அப்படின்னு கூட சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 மஜும்தார் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட சிந்து மாகாணம் அங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நதி அந்த ஓரமாக தான் இருக்குது. சரஸ்வதி நதியோட அந்த கரை ஓரமாக தான் என்ன பண்ணியிருக்கு இது இருக்குது ஓகேங்களா. இதுக்கு ஒரு சிறப்பு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. கோட்டை இல்லாத செந்தொழி நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது சங்குதாரோ ஓகேங்களா. சாகுந்தரம் சொல்லக்கூடிய சங்குதாரோ ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் எல்லாம். அடுத்து ரோபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா ரூபர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. ரூபார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இது எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாபோட சட்லஜ் நதிக்கரையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து முக்கியமான ஏரியா. அண்ட் லாஸ்ட் பார்க்க போகிறது கோட்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது அப்படின்னா சிந்து மாகாணங்களில் ஓகேங்களா. ஸோ இந்த சொன்ன 11 இடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடங்கள். இது ஒன்று உங்களுடைய இப்படி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸை மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். அதாவது அந்த இடத்த அந்த அகழ்வாராய்ச்சி இடத்த கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டை கொடுத்துட்டு அண்ட் அதோட ஆர்கியாலஜிக்கல் லீடர் யார் இல்லை வருஷம் இயர் கேட்கலாம். அப்படி இல்லைனா அது ஸ்டேட் கேட்கலாம். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான இடம் ஓகேங்களா. ஸோ அந்த அந்த இடம் ஸ்டேட், அந்த நபர்கள் அதாவது அந்த தொடர்புடைய நபர், அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருடம், அந்த பார்த்தீங்கன்னாக்கா அதோட மாநிலம், அப்புறம் அதோட நதி. ஸோ இந்த டேட்டா ரொம்ப 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 முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா. ஸோ அடுத்தது போயிடலாமா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பகுதிகள். ஸோ மேற்கு பகுதி சிட்டாடல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் குன்று மேதம், அதாவது இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நகர அமைப்பு மற்றும் கட்டிடங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நகர அமைப்பு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரியே மொஹஞ்சதாரோவில் வந்து 2 அமைப்பு இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஒன்று சிட்டாடல்னு சொல்லக்கூடிய கோட்டை மேடு, அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோயர் டவுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் மேடான இடத்துல அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் லோயர் டவுன் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு களிமண் குன்று மேலே அமைந்திருந்ததாகவும் கீழ்ப்பகுதி தாழ் பகுதி சாதாரண மக்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சிட்டாடல்னு சொல்லக்கூடிய இந்த மேற்கு பகுதியில் யார், அதாவது இந்த மேல் நிலத்தில் யார் வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா ஒன்று நகரவாசிகள் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனா அண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து அங்கே அந்த பகுதியை மேலாண்மை செய்யக்கூடிய தலைவர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் வந்து அங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச பெருங்குளம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம் ஓகேங்களா. இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுவும் நம்ம அங்கே தான் பார்த்துருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தானிய களஞ்சியம், இது வந்து பெருங்குளம் ஓகேங்களா. ஸோ இது வந்து தானிய களஞ்சியம். இது ரெண்டுமே வந்து இந்த சிட்டாடல்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடுகள், சரி தெருக்கள். ஸோ பகுதிகள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கள் எப்படி இருக்குன்னா திட்டமிட்ட வடிவமைப்பு உடையவை, சட்டக அமைப்பை கொண்டது. அதாவது கிரிட்னு சொல்லுவோம், நம்ம கிராஃப் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கிராஃப் மாதிரி இந்த பேட்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அகன்ற தெருக்கள் மற்றும் தெருமுனைகள் வளைவாக இருந்தன. அதாவது வீடு இப்படி இருக்குது அப்படின்னாக்கா தெருக்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெருசாக இருக்குது. அதே மாதிரி வளைஞ்சு இருக்குது. நம்ம ஊரில் பஸ் போகிறதுக்காக வந்து ரோடு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது 90 டிகிரியில் ரோட்ஸ் அப்படிங்கிற இருக்காது, அப்படி பெண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ தெருமுனைகள் வளைவாக இருந்தன. அடுத்து வீடுகள். ஸோ அது முக்கியமான ஏரியா அது ஓகேங்களா. சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு சாந்து கொண்டு கட்டப்பட்டன. வீடுகள் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா சுட்ட செங்கற்கள் ஓகேங்களா. ஸோ இந்த நகரத்தோட மிக முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயமே சுட்ட செங்கற்கள், அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து வெயிலில் சுட வச்சிருக்கலாம், அப்படின்னாக்கா வந்து நெருப்பில் சுட வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. சுண்ணாம்பு சாந்து கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டியிருக்காங்க. அடுத்து 2 அடுக்கு வீடுகள் மற்றும் ஒரு வீட்டில் பல அலைகள் இருந்தன. அதாவது 2 ஃப்ளோர் கொண்ட மாதிரியான வீடுகளும் இருக்குது. அது மாதிரி ஒரு வீட்டில் நிறைய ரூம்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வீடுகளிலும் முற்றம் அப்படின்னு ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இப்போ ஹால் மாதிரி சொல்லுவோம். இது வந்து பழைய கால ஓட்டு வீடுகள் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ புது வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. கழிவுநீர் கால்வாய்கள், கிணறுகள் மற்றும் குளியலறை, கழிவறை வசதி அது மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ எல்லா வீடுகளிலுமே வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பெருங்குளம், மெகாபாத், அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது ஓகேங்களா. பெருங்குளம் மொஹஞ்சதாரோவில் உள்ளது. ஸோ இது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதன் அளவுகள் 8, 23 அப்புறம் 39 இங்கே இருக்கு இல்லையா. இதுதான் வந்து இந்த பெருங்குளம் ஓகேங்களா.
ஓகே, 4 புறங்களிலும் வாசல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 புறங்களாலுமே இது உள்ள வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 4 புறங்களிலும் வாசல், உடைமாற்றும் அறை, அதாவது 3 உடைமாற்றும் அறை அப்படின்னு இருக்கதா சொல்றாங்க. செவ்வக வடிவம் மற்றும் நடைபாதை கொண்டிருந்தது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குளத்துக்குள்ள இறங்குறதுக்கான வழி இருக்கு. அதாவது வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த குளத்துக்குள்ள இறங்குற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது குளத்துக்குள்ள இறங்குற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்கல்ல, இதுக்குள்ள வர தண்ணி வெளில போகாம இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உள்ள வந்து ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ல இயற்கை தார் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை தார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இடத்துல. ஓகேங்களா? ஸோ இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா 11th புக்ல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, பிட்டுமின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நீலக்கீல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இயற்கை தார்னு கொடுத்திருந்தாலும், இல்லை ஜிப்சம் சேர்த்த சுண்ணாம்பு கலவை அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அப்படி இல்லைன்னா விட்டுமின்னு சொல்லக்கூடிய நீலக்கீல், இப்படி எதை சொல்லியிருந்தாலுமே அது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேருமே வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தண்ணி கசியாமல் இருக்கிறதுக்காக என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இயற்கை தார், அப்படின்னா ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து, அப்படின்னா விட்டுமின்னு சொல்லக்கூடிய நீலக்கீல். இந்த மூன்று பேர்கள் வந்து 3 இடத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த உலக நாகரிகங்களே இது ஒரு பொது குளம் கிடைச்சிருக்குது, இங்கே தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தானிய கிடங்குகள். ஸோ இதுவும் வந்து மிக முக்கியமான ஒன்று. ஸோ தானியங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கான கிடங்குகள். ஸோ அந்த பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து தானிய கிடங்கு. ஸோ ஹரப்பால வந்து 6 தானிய கிடங்குகள் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. அதில் வந்து கோதுமை, பார்லி அதெல்லாம் வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நீள அகலம் வந்து சொல்றாங்க ஸ்கூல் புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 168 அடி நீளம், வந்து 135 அடி வந்து அகலம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு டைம் வந்து எக்ஸாம்ல வந்து இந்த நீல அகலம் கூட ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ போகிற டைப்பை பார்த்தா அவங்க எப்படிலாம் கேட்கலாம். ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ராக்கி ஹர்க்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹரியானா இருக்கக்கூடிய ராக்கி ஹர்க்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு தானிய கிடங்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு கூட்ட அரங்கு, அதாவது மொஹஞ்சதாரோல வந்து ஒரு கூட்ட அரங்கு, எல்லாரும் பொதுமக்கள்லாம் ஒன்றா கூடுற மாதிரியான ஒரு கூட்ட அரங்கு ஒன்று கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த 20 தூண்கள் மற்றும் 4 அடுக்களை கொண்டதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பேஜ் போலாமா? ஸோ அடுத்து நீர்நிலை மற்றும் தேக்கங்கள். ஓகேங்களா? ஸோ நீர்நிலை, ஓகே, நீர்த்தேக்கம். ஸோ டோலவிரா நீர்நிலை அமைப்பு வந்து நீர்த்தேக்கம் வந்து காணப்படுறதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோலவிரால கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம், லோத்தல் அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரம். அது வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து மெசபட்டோமியா கூட அவங்க வந்து ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ வந்து நீர்நிலை சார்ந்த 2 முக்கியமான நகரங்கள், நீர்த்தேக்கம் காணப்படக்கூடியது தோலவிராவிலையும், அண்ட் கப்பல் கட்டும் தளம் நம்ம பார்த்தோம் செயற்கையாக மனிதனால் கட்டப்பட்ட ஒரு துறைமுகம்னு பார்த்தோம். ஸோ எங்கன்னா அது லோத்தல்னு சொல்லக்கூடிய இந்த 2 இடங்களில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வேளாண்மையை பற்றி பார்க்குறப்போ முக்கியமான உணவு அப்படிங்கிறது கோதுமை, பார்லி, திணை, அவரை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான உணவு. அது மாதிரி அரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணவே. ஓகேங்களா? ஸோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மெஜாரிட்டியாக அவங்க யூஸ் பண்ண மாதிரி தெரியல, ரொம்ப ரேராக தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி பயிரிட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ காட்டன் வந்து பயிரிட்டிருக்காங்க. அண்ட் கிரேக்கர்கள் இதை வந்து சிந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பருத்தி வந்து சிந்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து சிந்து சமவெளியின் மான்செஸ்டர் என்று லோத்தல் அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து முக்கியமான ஏரியா, நான் அங்கே சொன்னேன் இல்லையா? ஸோ சிந்து சமவெளியோட மான்செஸ்டர் அப்படின்னா பருத்தி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? ஸோ லோத்தல் இரு பயிரிடல் முறை பின்பற்றப்பட்டது. ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இரு பயிரிடல் முறை அப்படின்னா 2 விதமான பயிர்களை ஒரே டயத்தில் பயன்படுத்துறது. அதாவது பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு நடுவில் வந்து கோகோ பயிரையும், அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோதுமையும் அண்ட் சோளத்தையும் ஒரே டயத்தில், அதாவது இரு பயிரிடல் முறைனா 2 பயிர்களை ஒரே டயத்தில் வந்து பயிரிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நவம்பர் மாதத்தில் விதை தெளிப்பு, காமனாக வந்து நவம்பர் மாதத்தில் விதை தெளிப்பு நடைபெற்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கலப்பை பயன்படுத்தியிருக்காங்க. பட் ஆனால் கலப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பயன்படுத்தலை. ஓகேங்களா? ஸோ நீர்ப்பாசனத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறு, கால்வாய், கிணறு போன்றவற்றெல்லாம் பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த உழுத நிலத்திற்கான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா காளிபங்கல், அதாவது ராஜஸ்தான் இருக்கக்கூடிய காளிபங்கல்ல உழுத நிலத்திற்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து நிலத்தை வந்து உழுத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து கால்நடை மேய்த்தல், ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அண்ட் மாடுகள் என்ன சொல்றாங்கன்னா ஜெபு அப்படின்னு சொல்றாங்க. ஜெபு அப்படின்னா வந்து ஜெபு. ஓகேங்களா? ஸோ ஜெபு அப்படின்னா செஃபு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் பன்றி, யானை, எருமை அதெல்லாம் பயன்பாட்டில் இருந்திருக்கு. மிக முக்கியமான ஏரியா குதிரை அப்படிங்கிறது அவங்களுக்கு பயன்பாட்டில் தெரியல. அப்படி இல்லைன்னா அவங்க பயன்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற எந்த எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ குதிரை பற்றி அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம கிடைச்ச எவிடன்ஸ் பற்றி குதிரை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இறைச்சி, மீன் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா உணவாக பயன்படுத்திருக்காங்க. ஒட்டகம் அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி கட்டில்னு சொல்லக்கூடிய
ஒரு வகை மீனை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ட் மருந்துக்கு பயன்படுத்திக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. கட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகை மீனை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க பயன்படுத்திருக்காங்க. எதுக்குனாக்கா மருந்து, அதாவது மருந்து பொருட்கள் செய்யறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா பயன்படுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வணிகம் பற்றி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள் பயன்பாடுகளை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு அண்ட் காசை வாங்கிறது, இல்லைனாக்கா ஒரு காசை கொடுத்துட்டு பொருளை வாங்குறான்னு சொல்ற மாதிரியான அந்த காயின்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறது அங்கே வந்து பயன்பாட்டில் இல்லை. ஓகே, அப்போ என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை, அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு வேறொரு பொருளை வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பண்டமாற்று முறை தான் பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாணயங்கள் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஓகேங்களா. அடுத்து எடைக்கற்கள் செய்ய கார்லியன் கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஸோ இந்த எடைக்கற்கள், அதாவது வந்து நான் சொன்னேன் இல்லையா பண்டமாற்று முறையில் வந்து எவ்வளோ கிலோ அந்த கிலோ, ஸோ அதை கணக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா எடைக்கற்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க. அந்த எடைக்கற்கள் அப்படிங்கிறது கன சதுரம், அதாவது வந்து கியூப்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஷேப்ல, ஸோ இந்த ஷேப்ல இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி எடைகளோட விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னா 1, 2, 4, 8, 16, 32 அது மாதிரி அதாவது இரு தசம முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து முக்கியமான ஏரியா. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த எடை. ஓகேங்களா. ஸோ மிக குறைந்த எடைன்னு சொல்ல அது என்ன சொல்கிறாங்கன்னா மிகவும் பொதுவான எடைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓகேங்களா. ஸோ இந்த 13.63 கிராம் என்னன்னா மிகவும் பொதுவான எடை, அதாவது காமன் வெயிட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எடை என்ன சொல்கிறாங்கன்னா 13.63 கிராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து மிகவும் பொதுவான எடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த எடைன்னு சொன்னாக்கா ஓகேங்களா. ஸோ மிக குறைந்த எடைன்னு சொன்னாங்க 0.87. ஓகேங்களா. ஸோ 0.85லேருந்து 0.87 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த டேட்டா கொடுத்துருந்தாங்க 0.875 அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து மிக குறைந்த எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.875 அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 1 இன்ச் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1.75 சென்டிமீட்டர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இரும்போட பயன்பாடை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து தெரியாத விஷயம் ரெண்டு. ஒன்று குதிரையை பற்றி, அதாவது குதிரையை அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இல்லை அப்படிங்கிற எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு குதிரையை பற்றி தெரிஞ்சிருக்காது அப்படின்னும் இரும்பை பயன்படுத்துறதுக்கான எந்த எவிடன்ஸுமே நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இரும்போட பயன்பாடு உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வணிகம். ஸோ வெளிநாட்டு வணிகத்தை என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்றுமதி நாடுகள் அண்ட் ஓமன், கத்தார், சிரியா, ஈரான், ஈராக் ஆகிய நாடுகள், அதெல்லாம் இந்த வந்து இப்போ இருக்கிற நாடு. அப்போ வந்து இவங்கெல்லாம் மெசபட்டோமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாகரிகத்துக்கூடையோ அப்படி இல்லைனாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எகிப்து நாகரிகத்துடைய உள்ள இருந்த நாடுகள். ஓகேங்களா. ஸோ இப்போ பிரிக்கிறப்போ வந்து எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இப்போ பிரிச்சதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியான்னு மாறிடுச்சோ அது மாதிரி இந்த நாகரிகங்கள் பிரிச்சதுக்கப்புறம் இந்த நாடுகளுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த நாடுகளுக்கு மூலமாக கப்பல் மூலமாக ஏற்றுமதி பார்த்தோம். நம்ம லோத்தல் அப்படிங்கிறது அண்ட் இந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு, ஒரு துறைமுக நகரமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ வணிக தொடர்புக்கான ஆதாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஓமனில் ஒரு சிந்துவெளி சம்மந்தப்பட்ட ஒரு ஜாடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மெசபட்டோமியா, அதாவது சுமேரிய அரசருடன் சுமேரியாவோட என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ட்ரேட் அப்படி நடந்திருக்கு. சுமேரிய ஆவணங்கள் சிந்து பகுதியை, இது முக்கியமான ஏரியா, மெலுகா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னா அக்காடிய பெருசான நாரம் சிங். ஓகேங்களா. நாரம் சிங் அப்படிங்கிறவரு மெலுகா இந்த பகுதிகளில் இருந்து தான் அணிகலன்கள் வாங்கினதா சொல்றாரு. அப்போ இந்த மெலுகா அப்படிங்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ கருப்பு சிவப்பு நிறத்துலனா அணிகலன், ஸோ அதான் அந்த அணிகலன் வந்து கருப்பு சிவத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெலுகா அப்படிங்கிறது சிந்து சமவெளி பகுதியை குறிப்பிடுறதா சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து கலை மற்றும் பொழுதுபோக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் கல் சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டன. செம்பு நிலையாலும் பேணியும். ஸோ அப்படின்னா வந்து கண்ணாடி தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. கண்ணாடி, அதாவது இப்படி முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஷேப்பில் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. அந்த ஆடியும் கிடைத்துள்ளது ஹரப்பா மொஹஞ்சதாரோவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டைட் மாக்களில் செதுக்கப்பட்ட பூவேலைப்பாடு கொண்ட மேலாடை அணிந்த மாகாண நிலை அப்படின்னா வந்து மதகுரு அப்படின்னா வந்து பூசாரி அரசன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பூசாரி அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இருக்கா இல்லையா இவர் தான். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நெத்தியில் ஒரு பட்டை, அப்புறம் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை கட்டியிருக்கிறாரு, வந்து ட்ரெஸ் வந்து போட்டிருக்காரு இல்லையா. ஸோ இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ ரெகுலராக வந்து சாரி வியர் பண்ணுவாங்களே, ஸோ அதே பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலாடை ஒன்று அணிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வேலைப்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதில் அடுத்து சுடுமண் பண்டங்கள், டெரக்கோட்டா. ஓகேங்களா. பொம்மைகள், அப்புறம் நாய், குரங்கு, அணில், வண்டி. ஓகேங்களா. ஸோ சக்கரம், கிளிகிழிப்பை, பம்பரம் இதெல்லாம் கூட இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சதுரங்க விளையாட்டு, அதை அந்த காயின்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. களிமண் பந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காக பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஹரப்பாவோட முத்திரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சிம்பிள்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஹரப்பாவில் கண்டறியப்பட்ட முத்திரைகள் மகா யோகி, அதாவது இங்கே இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் வந்து மகா யோகின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நபர் தான்.
ஸோ இவருக்கு வந்து ஒரு 3 முகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சைடில் கூட 2 ஃபேஸஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இவர் வந்து மகா யோகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மகா யோகி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகா யோகி அப்படின்னா வந்து யோகேஸ்வரன் கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 முகம் கொண்ட யோகநிலை கடவுள் சிவனின் திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பசுபதி அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளின் கடவுளாக அவர் கருதப்படுகிறார். ஓகேங்களா? ஸோ விலங்குகளோட கடவுள், ஏன்னா வந்து அவர் சுற்றி வந்து விலங்குகள் நிறைய இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விலங்குகளோட கடவுளாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா காண்டாமிருகம், எருமை. ஓகேங்களா? ஸோ காண்டாமிருகம் இருக்கா, காண்டாமிருகம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எருமை அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யானைன்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புலி. ஓகேங்களா? ஸோ இந்த 4 விதமான விலங்குகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விலங்குகளின் கடவுளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் யோக நிலை கடவுள் இது என்ன சொல்கிறாங்கன்னா யோகேஸ்வரன் கூட சொல்கிறாங்க. யோகேஸ்வரன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிட்டிங் பொசிஷனில் யோகா பண்ணுற மாதிரி இருக்கிறா இல்லையா? ஸோ அதனால் கூட இப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து சதுர வடிவ முத்திரைகள் பரவலாக இருந்தன. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முத்திரைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சதுர வடிவில், இது வந்து ஒரு முத்திரை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு சீல் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீல் மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்திரைகளில் புலி, ஆடு, யானை, காண்டாமிருகம், எருமை போன்ற விலங்குகளின் உருவங்கள் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடன மங்கை சிலை, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நடன மாதுன்னு கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில். ஓகேங்களா? நடன மாதுவோட சிலை அது கிடச்சிருக்கு. மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட வெண்கலத்திலான பெண் சிலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்து வெண்கலத்திலான பெண் சிலை இவங்க. ஓகேங்களா? அந்த நம்ம இங்கே பார்த்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியட்டைன்னு சொல்லக்கூடிய மாக்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேட்டைன்னு சொல்லக்கூடிய மாக்கள். பின்னாடி இந்த முத்திரை பார்ப்போம். ஸோ அங்கே நான் வந்து இந்த மாக்களுக்கு இன்னும் சில பேர்கள்லாம் சொல்கிறாங்க தமிழில். ஓகேங்களா? ஸோ அங்கே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்து நடனம் மாதுன்னு சொல்லக்கூடிய இந்த பெண்ணோட சிலை வெண்கலத்திலான பெண் சிலை. ஓகேங்களா? ஸோ இது தேவதாசி முறை இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு கெஸிங் தான். ஓகேங்களா? கை நிறைய வளையல்கள் இங்கே பார்த்தா தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கை நிறைய வளையல் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சார் ஜான் மார்ஷல் இந்த இது பார்க்குறப்போ இப்படியாப்பட்ட ஒரு சிலையை நான் பார்ப்பேன்னு ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிலையை உருவாக்குறதுக்கான அந்த டெக்னாலஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் வாக்ஸ், அதாவது லாஸ்ட் வாக்ஸ் ப்ராசஸ், அதாவது இழந்த மெழுகு செயல்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அந்த சிலையை செஞ்சு தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து போலாமா? அடுத்து சிற்பங்கள், பானைகள் மற்றும் எழுத்துமுறை. அந்த சிற்பங்களை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டைட்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்புக்கல். ஓகேங்களா? ஸோ சுண்ணாம்புக்கல் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸ்டேட்டைட்டுக்கு சுண்ணாம்புக்கல்னு கூட இன்னொரு பேரோட சொல்கிறாங்க. அண்ட் மார்பளவு சிலை சுண்ணாம்பு பாறையினால் ஆனது, மொகஞ்சதாரோவில் கண்டறியப்பட்டது. நம்ம முன்னாடி பார்த்தாலே அந்த மதகுரு அவர் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த தலைவருக்கு மதகுரு சிலையாக கருதப்படுகிறது. தலைப்பற்றை, தாடி ஒழுங்கு, காது துளைகள், பூ வேலைப்பாடு போன்ற மேலாடை, அந்த இடது தொழில் மீது, அதாவது இப்போ ரெகுலராக நம்ம சாரி வியர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மெத்தடில் தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டைட்னு சொல்கிறாங்க, சுண்ணாம்புக்கல்னு சொல்கிறாங்க, அப்படின்னா வந்து மென்கற்கள்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்டேட்டைட்டு, சுண்ணாம்புக்கல், மென்கற்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் கடவுள் சிலை, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாய் கடவுள் சிலை வந்து வழிபாட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பானைகள் கருப்பு மற்றும் சிவப்பு நிற பானைகள். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து பானை வந்து பார்த்தீங்கன்னா சுட வச்சாங்க அப்படின்னா வந்து சிகப்பு கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கருப்பு கலர் எப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கருப்பு வண்ணம் பூசிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்க, கருப்பு வண்ணம் கொண்டு திட்டப்பட்ட பானைகள். அதாவது நார்மலாக பானையை சுட வச்சா அது வந்து சிவப்பு கலராக மாறிடும், அதாவது அந்த மண் கலர்லேருந்து அந்த சிகப்பு கலராக மாறிடும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரை மேலே பூசிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவற்றில் மனிதன், தாவரங்கள், விலங்குகளின் வரைபடங்கள், மணிகள் போன்றவை வரையப்பட்டிருந்தன. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ அந்த மீன் மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு லெட்டர்ஸ் மாதிரி, எழுத்து மாதிரி, வரைபடங்கள் மாதிரிலாம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்து முறை. ஸோ இவங்க பயன்படுத்தின எழுத்து முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை எழுத்துமுறை, அதாவது பிக்டோகிராஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே சொன்ன எழுத்துமுறை முதலாக எழுத்துவழியம் உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே சிந்து சமவெளியில் பயன்படுத்தப்பட்ட அந்த எழுத்துமுறை வந்து பிக்டோகிராஃப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, அடுத்து வந்து களிமண் பலகை மீது எழுதப்பட்டது. ஓகேங்களா? அந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா களிமண் பலகை மீது எழுதப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 26 குடிகள் கொண்ட ஒரு பெரிய தொடர் கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய எழுத்தோட எத்தனை பார்த்தீங்கன்னா 26 குறியீடுகளை கொண்டிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நடுவில் மீன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான குறியீடாக இருக்குது, நிறைய இடத்துல காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மீன் மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் வளம் இருந்து இடமாகவும் பின்னர் இடமிருந்து வளமாகவும் எழுதும் பெடஸ்ட்ரோஃபெடான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்ரோஃபெடான் சொல்லக்கூடிய இந்த எழுத்துமுறை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ ரெகுலராக இப்போ நம்ம எழுதுறோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி தான் எழுதிட்டு போவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த டேரக்ஷனாக தான் நம்ம எழுதிட்டு போவோம், அதாவது அண்ட் லெஃப்ட்லேருந்து ஆரம்பிச்சு ரைட்டுக்கு எழுதிட்டு போவோம். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ட் ரைட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கத்தை எழுதிட்டு வந்திருக்காங்க. ஸோ திரும்ப ரிட்டன் இப்படி எழுதிட்டு போயிருக்காங்க.
அண்ட் திரும்ப அடுத்து இப்படி எழுதிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் சொல்றாங்க, வலம் இருந்து இடமாகும் பின்னம் இடமிருந்து, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எழுதுறதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எழுதிட்டு போவோம். ஹலோ அப்படின்னாக்கா நம்ம இப்படி எழுதிட்டு போவோம் இல்லையா, அவங்க இந்த பேட்டர்ல ரிவர்ஸ் வந்திருக்காங்க. இப்படி, அதாவது ஹலோனா இப்படி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்ல வந்திருக்கதா சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ சுமேரிய நாகரின் தாக்கமும் தமிழ் பிராமி எழுத்துமணி தொடர்பும் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி கூட, அதாவது திராவிட எழுத்து கூட, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், திராவிட எழுத்து கூட தொடர்புல இருக்கு, அதாவது தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஹீராஸ் பாதிரியார் பாதிரியார் சொல்றாரு. இது வந்து பார்த்தாக்கா இது வந்து திராவிட எழுத்துக்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஐராவத மகாதேவன் சொல்றாரு. அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சொல்லக்கூடியவரும், இவங்கெல்லாம் வந்து இந்த தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களும் சொல்றாங்க இது வந்து திராவிட எழுத்துக்கள் கூட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாவும் ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா சமயம். ஓகே, சமயம் தலைமை ஆண் கடவுள், அதாவது பசுபதி, நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா, ஒரு கடவுளோட சிம்பிள்ஸ் இருந்ததா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதுவாக இருக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆண் கடவுளை கும்பிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு பார்த்தோம் யோக நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் இருந்தால் பார்த்தோம். அதனால பார்த்தீங்கன்னா தலைமை பெண் கடவுள், அது மாதிரி தாய் கடவுளை கும்பிட்டுருக்கலாம். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா, ஸோ தாய் கடவுளையும் கும்பிட்டுருக்கலாம். அதாவது எல்லாமே வந்து அசம்ஷன் தான், கிடைச்சிருக்கிறத வச்சு அவங்க இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆறுகள் ஏரிகள் அதையும் கூட என்ன பண்ணிருக்காங்க, வழிபட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி பெருக்கு நம்ம போயிட்டு ஆற்றுல கும்பிடுறோம் இல்லையா, ஸோ அதே பேட்டர்னா அவங்களும் கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் விலங்கு வழிபாடு அண்ட் பறவைகள் பாம்புகள், இப்போ கூட நம்ம வந்து என்ன பண்றோம், பாம்பு புத்தெல்லாம் கும்பிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் பாம்புகள் அதெல்லாம் கூட கும்பிட்டு இருக்கதா சொல்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மர வழிபாடு, ஸோ அந்த அரச மர வழிபாடு. ஸோ இன்னைக்கு கூட இன்னைய பொழுது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அரச மரத்தில் சுற்றி வருவாங்க, வேப்ப மரத்தெல்லாம் சுற்றி வருவாங்க இல்லையா. ஸோ இங்கே இன்னும் புக்கில் இன்னும் டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேப்ப மரம் அப்படிங்கிறது பெண் கடவுள் சம்மந்தப்பட்டதாகவும், அண்ட் அதே மாதிரி இந்த அரச மரம் அப்படிங்கிறது அண்ட் ஆண் கடவுள் சம்மந்தப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கூட நம்ம வேப்ப மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மகமாயி அப்படி தான் நம்ம கும்பிடுவோம். ஓகேங்களா. ஸோ பாருங்க நமக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ பெண் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, அரச மரத்தை வந்து ஆண் கடவுள் சொல்கிறாங்க, மர வழிபாடு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் பேய் ஆவி இது மாதிரியான சில விஷயங்கள் மேலேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பிக்கை இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி மூதாதையர் வழிபாடும் இருந்ததா மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் அடுத்து இறந்தோரை புதைத்தல் பார்த்தீங்கன்னா முகஞ்சதால் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தோரை புதைத்தல் மற்றும் எரித்த எலும்புகளை புதைத்தலுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. அது மாதிரி அதாவது இறந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காளிபங்கல்ல வற்று மற்றும் செவ்வக வடிவ கலரைகள் கிடைத்துள்ளன. சுரக்கோட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஈமத்தாளிகள் மற்றும் பானையுடன், அதாவது பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை ஒரு பானைக்குள்ள வச்சு புதைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டோலவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லோத்தல்ல இரட்டை புதைப்பு முறை அப்படிங்கக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹரப்பால இது வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூல கேட்டது. ஹரப்பாவில் கிழக்கு மேற்கு திசையில் புதைத்தல், அதாவது R37 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து கிழக்கு மேற்கு திசையில்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த R37 கலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வடக்கு தெற்குன்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த R37 அப்படிங்கிறது பேர், அதாவது அந்த கண்டுபிடிச்ச கல்லறையோட பேர். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று வடக்கு தெற்குல வடக்கு தெற்கு அது மாதிரி புதைச்சிருக்கணும். ரெண்டாவது ஒரு சவ பெட்டிக்குள்ள வச்சு புதைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூணாவது அவங்க கூட ஏதாவது ஒரு பொருட்களை கூட வச்சு புதைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த முகம் வந்து வடக்கு திசையை பார்த்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு முழு நீல ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெட்டிக்குள்ள வச்சு புதைச்சிருக்காம இருக்குங்க இல்லையா. ஸோ இதுதான் சொல்றாங்க R37 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. ஓகேங்களா. அடுத்து நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு 3 விதமான டைம் லைனில் இருந்துச்சு. ஒன்று வந்து ஸ்டார்டிங் பீரியடு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல், ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டவுன்ஃபால் அப்படின்னு போயிடுச்சுன்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 விதமான காலகட்டங்கள், இந்த ஏன் வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு, இல்லை ஏன் வந்து அந்த இடத்துல வந்து அந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆரியர் படையெடுத்து வந்ததுனால அந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம்னு சொல்லிட்டு வீலர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், அவங்க இருந்த நதிக்கரை ஓரமாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால அந்த நாகரிகம் விழிச்சிருந்துக்கலாம்னு சொல்லிட்டு சர் ஜான் மார்ஷல் மற்றும் SR ராவ் அவங்க சொல்றாங்க. அடுத்து வந்து காடுகள் அழிப்பு, சுற்றுச்சூழல் மாறுபாடு, அப்போ அங்கேயே ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா காடுகள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதனால அப்படி போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பெர்செவிஸ் மற்றும் ஸ்டெயின் அவங்க 2 பேர் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அண்ட் இன்கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா COVID-19 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பெரும் தொற்று, ஒரு டெங்கு, மலேரியா, இல்லை டைஃபாய்டு, இது மாதிரியான ஏதாவது ஒன்று பெருசா வந்து ஸோ அந்த நாகரிகம் வீழ்ச்சி அடையலாம்னு சொல்லிட்டு கென்னடி சொல்றாரு. ஓகேங்களா. அண்ட் அடுத்து இன்கேஸ் வந்து நிலநடுக்கம் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டோரவிலாவோட வீழ்ச்சியை பார்த்தா ஒரு நிலநடுக்கம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் ஜான் மார்ஷல் சொல்றாரு. வந்து பார்த்தோம் மேலே வந்து ஹக்கார் நதி அப்படிங்கிற ஒரு பார்த்தோம் இல்லையா. அந்த நதியோட திசை மாற்றம் கூட, அந்த திசை மாற்றத்தினால ஒன்று வெள்ளப்பெருக்கு வந்திருக்கலாம், அப்படின்னா திசை மாற்றத்தினால நதி வறண்டு போயிருக்கலாம். ஸோ இதனால கூட அவங்க இடம் பெயர்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ GF ஹேல்ஸ் அப்படிங்கிறவர் அதை சொல்றாரு. அடுத்து பொருளாதார தேக்கநிலை மற்றும் இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ரெட்டி, இது வந்து 11th எத்திக்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க இவர் பேர். ஓகேங்களா. ஸோ அதனால இதையும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஓகே, இந்த பொருளாதார தேக்கநிலை அப்படிங்கிறது
அண்ட் கிருஷ்ணா ரெட்டி சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கிளாஸ் வந்து லென்த்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்ஸை பேஸ் பண்ண கிளாஸ், ஃபுல் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து சில இம்பார்ட்டன்ட் பிவைக்யூஸையும் நான் வந்து நோட்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் மேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிவைக்யூ இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியை பேஸ் பண்ண ஒரு கிளாஸாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் சர்மாவோட புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். ஸோ டிஎன்பிசியில் இந்த பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் கிளாஸில் பார்த்துடலாம். அடுத்து வந்து மூணாவது கிளாஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி பிவைக்யூ, டிஎன்பிசி பிவைக்யூ பேஸ் பண்ண ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா கிளாஸையும் பார்த்துட்டு போயிடலாம். இதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரியில் இப்போ இங்கேருந்து இண்டஸ்ட்ரியல்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து வந்து குப்தாஸ். ஸோ இதே மாதிரியான எல்லா டாப்பிக்கும் என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஸ்கூல் புக்கு அப்புறம் என்சிஆர்டியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்க்க முடிஞ்சா சேர்த்து நம்ம ஒரே கிளாஸாக கூட பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் கைஸ். ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை கைஸ்.